இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பொது காலத்தின் 20ஆம் ஞாயிறு. இந்த ஞாயிற்றுக்கிழமை நமக்கு அழைப்பு விடுப்பதெல்லாம் இணைந்திருங்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, கடந்த வாரத்தில் நம் தேவன் உடனிருந்து நம்மோடு இணைந்திருந்து அவர் நம்மை கரம் பிடித்து வழிநடத்தினார். எத்தனையோ ஆபத்திலிருந்து, இன்னல்களிலிருந்து, இடர்பாடுகளிலிருந்து, சிக்கலிலிருந்து, பிரச்சனையிலிருந்து, நோய் நொடியிலிருந்தும், எத்தனையோ மன அழுத்த போராட்டங்களிலிருந்தும், கடன் சுமையிலிருந்தும், மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடல்நலத்தை கொடுத்து நாம் ஒவ்வொருவரையும் அற்புத கரத்தினாலே இணைந்து நம்மோடு பயணித்திருக்கின்றார். முதலில் நன்றி செலுத்துவோம். இந்த புதிய வாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். இன்னும் நாம் அவரோடு இணைந்து செல்ல வேண்டும். இணைந்திருத்தல் என்பது நிலைத்திருத்தல், தங்கியிருத்தல், பற்றி கொள்ளுதல் என்று நாம் புரிந்து கொள்ளலாம், அறிந்து கொள்ளலாம். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். ஞானம் ஒரு பெண்ணுக்கு ஒப்பாக கூறப்படுகிறது. அவர் வீடு கட்டுகிறார். விருந்தோம்பலில் அவர் சீர சிறப்புமாக இருக்கின்றார். அவரை போல நாமும் முன்மதி உடையவர்களாக இருக்க வேண்டும். மதிகெட்டவர்களாக இருக்கக்கூடாது. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும் என்று இன்றைய முதல் வாசகம் நீதிமொழி ஆசிரியர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். இன்றைய இரண்டாவது வாசகத்தில் நம்ம வாசிக்கின்றோம். புனித பவுல் அடிகளார் எபேஸ் நகர மக்களுக்கு அவர் அறிவுறுத்துகிறார். நீங்கள் இப்படி இருக்கக்கூடாது, இப்படி வாழ வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஆவியானவரோடு இணைந்திருக்க வேண்டும். அந்த ஆவியானவர் உங்களுக்கு நல்லதே காட்டுவார். திராட்சை மது அருந்தி குடிவெறிக்கு ஆளாக மாட்டார். தாறுமாறான வாழ்க்கைக்கு வழிகோட மாட்டார். அது மட்டுமல்ல, அவர் புகழ்பாக்களை பாடுவார். உரையாடல்களில் திருப்பாடல்கள், புகழ்பாக்கள், ஆவிக்குரிய பாடல்களையும் ஆவிக்குரிய சிந்தனையை மட்டும் அவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஆவியானவரோடு இணைந்திருக்க வேண்டும் என்பதை இந்த நாளில் பவுலடிகளார் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார். நம்முடைய உரையாடல் திருப்பாடலாக இருக்க வேண்டும், ஆவிக்குரிய பாடலாக இருக்க வேண்டும். இன்றைக்கு எத்தனை நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு திருப்பாடல் தெரியும்? அல்லது எத்தனை பிள்ளைகள் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் திருப்பாடல்களை வாசிக்க சொல்கிறோம், புகழ்பாக்களை பாடச் சொல்கின்றோம்? எத்தனை பேர் ஆலயத்துக்கு வருகின்ற போது பாடலை பாடி ஆண்டவரை துதிக்கின்றோம் என்பதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. எல்கேஜி படிக்கக்கூடிய பிள்ளைக்கு கூட ட்ரெண்டிங்கான சினிமா பாடல்களை நாம் கற்றுத்தருகின்றோம். அல்லது பிள்ளைகளை செல்போனில் ட்ரெண்டிங் ஆகக்கூடிய பாடல்களை கற்றுக்கொள்கிறார்கள். காத்து கீழே, காத்து மேலே, காத்து ரைட்டில், காத்து சைடில், வீட்டுக்கு பக்கத்தில் குப்பமேடு என்ற ஒரு அருமையான பாடல் இந்த ட்ரெண்டிங் ஆகி கொண்டிருக்கின்றது. நிறைய ரீல்ஸு, ரோல்ஸு, ஷார்ட்ஸை பார்க்கிறோம். இதே இது பிள்ளைகள், எத்தனை பிள்ளைகள் திருப்பாடல்களை அவர்கள் மனப்பாடம் பண்ணுகிறார்கள், இறை வார்த்தையை அவர்கள் மனப்பாடம் பண்ணுகிறார்கள், அல்லது அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோமா? சொந்த பந்தங்கள் வருகின்ற போது, இதோ என்னுடைய பிள்ளை, என்னுடைய குட்டி குழந்தை ரைம்ஸ் சொல்வது போல திருப்பாடலை அவர் பார்க்காமல் மறவாமல் பாடலாக பாடுவார் என்றெல்லாம் எத்தனை முறை நாம் சொல்லியிருக்கின்றோம். இவை அத்தனையும் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. பிரியமான சகோதர சொல்லே, இந்த நாளில் நாம் ஆவியானவரோடு இணைந்திருக்கின்ற போது இவையெல்லாம் தானாக வரும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த நாளுடைய நற்செய்தியில ஆண்டவரோடு இணைந்திருத்தல். நான் உங்களோடு இணைந்திருப்பேன், நீங்கள் என்னோடு இணைந்திருப்பீர்கள். என்னோடு நீங்கள் இணைந்திருந்தால் அற்புதங்களையும் அதிசயங்களை நீங்கள் காண்பீர்கள். என்னோடு நீங்கள் இணையாவிட்டால் உங்களால் எதையும் சாதிக்க முடியாது என்பதை இந்த நாளிலே கூறுகிறார். நானே வானிலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு. என்னை உண்பவர் எப்போதுமே இறக்க மாட்டார். நான் எப்போதும் அவருக்கு வாழ்வு கொடுக்கின்றேன் என்று கூறுகிறார்.
பிரியமான சகோதர சொல்லே, மீண்டும் இந்த வாரத்துல நற்கருடைய பயனையும் நற்கருடைய தொடர் ஆசீர்வாதத்தையும் அந்த நற்கருடைய வல்லமையையும் இந்த நாளிலே நற்செய்தியாளர் கூறுகிறார். வானிலிருந்து இறங்கி வந்த வாழ்வதரு உணவை என்னுடைய சதையை உண்ணக்கூடிய என்னுடைய ரத்தத்தை குடிக்கக்கூடிய நபருக்கு என்னோடு இணைந்திருக்கின்றார், நானும் அவரோடு இணைந்திருக்கின்றேன். பிரியமான சகோதர சொல்லே, ஞானத்தோடும் ஆவியானவரோடும் ஏன் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருக்க வேண்டும் என்றால் நாம் எப்படிப்பட்ட வாழ்வு வாழ வேண்டும் என்பதே இன்றைய வாசகங்கள் தெள்ள தெளிவாக நமக்கு கூறி. பிரியமான சகோதர சோழே, நமக்கு தெரியும் எத்தனையோ புனிதர்கள் நற்கருணையை மையமாக வைத்து வாழ்ந்தவர்கள். பசியாக இருந்த கழுதை கூட நற்கருணை ஆண்டவரை பார்த்து மண்டியிட்டது அல்லவா? அந்த பதவி அந்தவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட வல்லமை மிக்கது. சிறப்பான விதத்தில் கிபி 150 புனித ஜஸ்டின் என்பவர் நற்கருணையை பற்றி அருமையாக தெளிவாக கூறுகிறார். ஆதி திருச்சபையிலிருந்தே நற்கருணை கொண்டாட்டம், நற்கருணை பெறுவதிலும் பெற்ற பிறகும் அது ஆசீர்வாதமாக அமைகின்றது. அது மட்டுமல்ல, நற்கருணை நாம் ஒவ்வொருவரும் பங்கேற்க வேண்டும். பங்கேற்க முடியாத சூழ்நிலையில அல்லது நோய்வாய்ப்பட்டு இருப்பவர்களுக்கு திருத்தொண்டர்களை அனுப்பி நோயாளிகள் வீடுகளுக்கு சென்று நற்கருணை வழங்கினார்கள் என்று ஆதி திருச்சபையில நாம் பார்க்கின்றோம். அப்ப அந்த அளவிற்கு நற்கருணை நோய் நொடியோடும் அல்லது நல்ல உடல்நலத்தோடும் இருக்கக்கூடிய நபர்கள் பெறுகின்ற போது அந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னத்தை உணர்கின்றோம். அந்த பிரசன்னம் ஒரு கடமையாக இருக்கக்கூடாது, அது ஒரு வாழ்வாக அமைய வேண்டும், அது ஒரு செய்தியாக அமைய வேண்டும் என்பதுதான் இன்றைய நாளுடைய நற்செய்தி நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. பிரியமான சகோதர சோழே, இந்த வாரம் முழுவதும் நான் நற்கருணை கொண்டாட்டத்தில் நான் எப்படிப்பட்ட மனோபாவத்தோடு சுபாவத்தோடு தயாரிப்போடு நான் பங்கேற்கின்றேன்? அது ஒரு சடங்கு சம்பிரதாயமாக நினைக்கின்றேனா, அல்லது அத்தனையும் கடந்து நான் இறைவனோடு இணைந்திருக்கக்கூடிய, இறைவனை பற்றி கொள்ளக்கூடிய, இறைவன் என்னோடு இருக்கின்றார் என்ற அந்த ஒரு பிரசனத்தை உணரக்கூடிய நபராக இருக்கின்றன? பிரியமான சகோதர சோழே, இணைந்திருக்க வேண்டும், இணைந்திருக்க வேண்டும். நாம் நம்முடைய சொந்த பந்தங்களோடு, நம்முடைய குடும்பத்தாரோடு, இந்த சமுதாயத்தோடு நாம் இணைந்திருக்க வேண்டும். அந்த இணைந்திருத்தல் இறைவனுடைய பிரசனத்தை உணரக்கூடிய நபர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அப்ப இறைவனோடு இணைந்திருத்தல் என்பது வெறும் தனிமையாக இருக்கக்கூடியது அல்ல, தனிமைப்படுத்தக்கூடிய அந்த இறைவனுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு அல்ல. அந்த பிரசனம், அந்த இணைந்திருத்தல் மற்றவரோடு இருக்க வேண்டும். இன்றைக்கு என்னுடைய உறவு எப்படி இருக்கின்றது? நான் மற்றவரோடு இணைந்திருக்கின்றன அல்லது தனிமரும் தோப்பாகாது என்று சொல்வார்கள். திருச்சபை என்றாலே அனைவரும் இணைந்து பயணிப்பதுதான். அதுதான் அன்பியத்தின் வழியாக நாம் இணைந்திருக்கின்றோம், பயணிக்கின்றோம். ஆகையால் திருச்சபை என்பது தனிமரம் அல்ல, தனிநபர் அல்ல. அத்தனை பேரும் ஒன்றென கலந்து ஒரே அப்பத்துல ஒரே கிண்ணத்துல நாம் பருகக்கூடிய, உண்ணக்கூடிய மக்கள். பிரியமான சகோதர சோழே, அப்படி இருக்கின்ற வேளையில் நாம் எப்படிப்பட்ட மனோபாவத்தோடு நாம் இணைந்திருக்கின்றோம்? அந்த இணைந்திருத்தல் நான் என்னுடைய குடும்பத்தாரோடு, என்னுடைய சகோதர சகோதரியோடு, என்னுடைய நண்பர்களோடு, அல்லது என்னுடைய சொந்த பந்தங்களோடு, அல்லது அன்பியத்தோடு நான் இணைந்திருக்கின்றேனா? அப்படி இணையவில்லை என்றால் அது பயனற்று போய்விடும். நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நற்கருணை நமக்கு புது வாழ்வையும், புது தெம்பையும், புது ஆற்றலையும், அந்த ஆண்டவரோடு மற்றவோடு இணைந்திருக்கக்கூடிய வல்லமை நம்மிடம் பிறக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த வாரம் முழுவதும் பெற்றவராக, ஞானம் கொண்டவர்களாக, ஆவியானவரோடு இணைந்திருப்பவர்களாக, இந்த நற்கருணையோடு இணைந்திருப்பவர்களாக, இந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் நாம் ஆர்வத்தோடு, உற்சாகத்தோடு, விறுவிறுப்போடு, சுறுசுறுப்போடு, அந்த ஒரு ஏக்கத்தோடு, தாகத்தோடு பங்கேற்று நம்முடைய வாழ்வுக்கு அது அச்சாரமாக, புதிய வாழ்வளிக்கக்கூடிய உந்து சக்தியாக மாற நாம் இணைந்து ஜெபிப்போம். பரலோக தந்தை இறைவா, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. இந்த புதிய வாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றேன்.
உம்மோடு இணைந்திருக்க கிருபை தந்தீர், கிருபை தருகிறேன். அதற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து உம்மோடு இணைந்து நாங்கள் பயணிக்க, மற்றவரோடு அதை இணைந்து பயணிக்கக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் கொடுக்கும்படியாக இந்த வாரம் முழுவதும் நாங்கள் எந்த அளவிற்கு நற்கனை வடிவத்தில் வரக்கூடிய உன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் பருகக்கூடிய உண்ணக்கூடிய எங்களுக்கு அப்படிப்பட்ட வாழ்வையும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தையும் கொடுத்து உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் என்று வாழ கிருபை தரும். வாரம் முழுவதும் மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடனத்தையும் என்னுடைய காரியங்களையும் பயணத்தையும் வாழ்வையும் வெளிநாட்டில் உள்நாட்டில் இருக்கக்கூடிய எங்களுடைய சொந்த பந்தங்களையும் பிள்ளைகளுடைய படிப்பையும் தேர்வையும் ஆசீர்வதிக்கும்படி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.